சாதி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை நான் மதித்து 31வது ஆண்டாக நான் பசும்பொன்னுக்கு சென்று இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் முதலாக 1974ஆம் ஆண்டு பசும்பொன்னுக்கு சென்றேன். அதன் பின்னர் 76ஆம் ஆண்டிலும் 2002, 2003 இந்த 3 ஆண்டுகள் தவிர்த்து வருடந்தோறும் அக்டோபர் திங்கள் 30ஆம் நாள் பசும்பொன்னுக்கு சென்று வந்திருக்கிறேன். 31வது வருடம் பசும்பொன்னுக்கு போகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பசும்பொன்னுக்கு சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்கள் வராத அந்த காலத்தில் வீர மறவர்குல மக்களும் முக்குலத்தூர் சமுதாய மக்களும் தங்கள் குலதெய்வத்தை வழிபடப் போவதைப் போல வந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நான் அவர் பிறந்த இடம், வாழ்ந்த இடம், அடக்கமான இடத்தை தேடி சென்றதற்கு காரணம் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அவர் லட்சியங்களுக்காக அடக்குமுறை எதிர்த்து போராடிய ஒழுக்கம் நிறைந்த தலைவர், தனிமனித ஒழுக்கம் வாய்ந்த தலைவர், பிரம்மச்சரியத்தை கடைபிடித்த தலைவர், விவேகானந்தரை போல வாழ்ந்த தலைவர், வடலூர் வள்ளலாரை போன்ற ஒரு துறவு மனப்பான்மையோடு இயங்கிய தலைவர், அடக்குமுறைகளுக்கு அஞ்சாத சிங்கமாக திகழ்ந்த தலைவர். ஆகவே நான் அந்த தலைவரை மதித்து அவருக்கு போற்றுதலும் மரியாதையும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே சென்று வந்திருக்கின்றேன். தமிழகத்துக்கு என்றால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில் இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.